அனைவருக்கும் வணக்கம். ஊடக நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நான் என்ன பேசணும்னு நினச்சேன், எல்லாமே ப்ரொடியூசர் பேசிட்டாரு. கேமராமேனை பற்றி அண்ணனும் பேசிட்டாரு. என்ன பேச எனக்கே தெரில. அப்பாவுக்கு வணக்கம். கார்த்திகை சொன்னது எல்லாமே கரெக்டு. நண்பர் கருப்பசாமி மூலியமாக தான் எனக்கு அண்ணனை தெரியும். ஹீரோ யாருன்னு கேட்டார். அப்பா பேர் சொல்லியிருக்காரு கருப்பசாமி. சொன்னோடனே சரி உடனே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதத்தில் ஆஃபீஸ் போட்டு கொடுத்துட்டாரு. தேங்க்ஸ்ண்ணே, தேங்க்ஸ் கருப்பு. கேமரா பற்றி சொல்லணும். அவர் எப்படி வேல்ராசோட அசிஸ்டண்ட். அவர் எனக்கு பக்கபலமாக இருந்தவர் அவர் தான். நண்பர் விஸ்வான் பயங்கரமாக ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு. வெண்பா, பிரியதர்ஷினி, கார்த்திக் சார், சரோடி மாஸ்டர், பேர் விட்டு தான் மன்னிச்சிருங்க. முக்கியமாக அப்பா தான் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணார் எனக்கு. மற்றும் என்னுடைய ஏடிஸ் அவங்க பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் முக்கியமாக வெண்பாங்க அம்மா, என்னுடைய டிசைனர் விமல், எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. அக்கரன் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, ஒரு சஸ்பென்ஸ் க்ரைம் ஃபிலிம். இந்த மாதிரி ஜானரில் நான் ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்கேன். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஆர்டிஸ்ட் மூலியமாக தான் இந்த படத்துக்கு நான் ஆடிஷன் போயிருந்தேன். அப்போ டைரக்டர் சார் ஆடிஷனில் எனக்கு ஸ்கிரிப்ட் சொல்லிட்டாங்க. அப்போ சார் என்கிட்ட கேட்டது ஒன்று தான், நீங்கள் இந்த ஸ்கிரிப்டுக்கு எனக்கு ஓகே, பட் ஆனால் கொஞ்சம் க்ரைம் சீன்ஸ் இருக்கும், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டார். பட் ஸ்கிரிப்ட் கேட்டதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் உடனே ஓகேன்னு சொல்லிட்டேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. இது வரைக்கும் நான் பண்ண ஃபிலிம்ஸ் எல்லாமே லவ், சென்டிமெண்ட், அதுக்கப்புறம் காமெடி, இந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த ஜானர் எனக்கு ரொம்ப புதுசு, ரொம்ப ஸ்பெஷல், புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் ப்ரொடியூசர் கார்த்திக் சார் சினிமாவுக்கு ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் சூஸ் பண்ணி டெபியூ ஆகிறவங்களுக்கு நம்பி ப்ரொடியூஸ் பண்ணி வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு, ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். இந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். எம்எஸ் பாஸ்கர் சார், சாரோட ஆக்டிங்க்கு யாருமே ஃபேன்ஸ் இல்லாமல் இருக்க மாட்டாங்க, அதில் நானும் ஒருத்தி. சின்ன வயசுலேருந்து நிறைய ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் சார் கூட நடிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதில்லை. ஸோ இந்த படத்தில் சார் கூட நடிக்கணும், பொண்ணாக நடிக்கணும்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் அதே சமயம் ரொம்ப பயமாகவும் இருந்தது. ஏன்னா சாரோட ஆக்டிங் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் கூட நடிக்கும் போது நான் ரொம்ப கான்ஷியஸாகவே இருந்தேன். பட் சார் ரொம்ப ஹம்பிளாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால கொஞ்சம் அப்படியே தைரியமாக பண்ணிட்டேன். சார் உங்கள் கூட நடிக்கிறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். விஸ்வாந்த், ஆகாஷ், பிரியதர்ஷினி, கார்த்திக் சார், நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு தான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் டிஓபி ஆனந்த் சார், விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஹரி, சாங்ஸும் பிஜிஎம்மும் ரொம்ப சூப்பராக போட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃபைனலி நம்ம அருண் சார், டைரக்டர் சார், சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இந்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அண்ட் இந்த படத்துக்காக நீங்கள் நிறைய உழைச்சிருக்கீங்க, நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க, எனக்கு தெரியும். டெபியூ டைரக்டர்ஸ்க்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரகிள்ஸ், டென்ஷன்ஸ் வரும். அதே மாதிரி உங்களுக்கும் நிறைய வந்தது. பட் அது எல்லாமே ரொம்ப கூலாக, ரொம்ப ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிங்க. இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் சார். மை பெஸ்ட் விஷஸ் டு யூ. அண்ட் தனபால் சார் அண்ட் சிவானி செந்தில் சார், இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நீங்கள் தான் ஒரு முக்கியமான காரணம். உங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த படத்துக்காக ப்ரொடக்ஷனும் சரி, டைரக்டரும் சரி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. இவ்வளோ தூரம் கொண்டு வர்றதுக்கே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எங்கள் படத்துக்கு உங்களோட ஆதரவு எங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக வேணும். தேங்க்யூ. இந்த இனிய விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை ஊடக நண்பர்கள் மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக என்னுடைய வணக்கங்கள். இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாரையும் நான் சொல்லிடுறேன். முதல்ல கபாலி விஸ்வாந்த், அப்புறம் வெண்பா, பிரியதர்ஷினி, கார்த்திக் சார், அப்புறம் ஆகாஷ், அப்புறம் மாப்பிள்ளை நமோ நாராயணன், அதுக்கப்புறமா தயாரித்து நடித்திருக்கக்கூடிய அன்பு மகன் கார்த்திகேயன் அவர்கள், அதுக்கப்புறமா உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த எக்ஸ் ப்ரொடியூசர் கருப்பசாமி அவர்கள், விமல் அவர்கள், ரஞ்சித் அவர்கள், அதுக்கப்புறமா வெண்பா அவர்களுடைய தாயார், எல்லோருக்கும்
இந்த படக்குழுவினர் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தம்பி ஹரி அவர்களுடைய மியூசிக் ரொம்ப பிரமாதம், அருமையாக இருந்தது. இந்த 2 சாங்கும் கேட்கும் பொழுது நான் ஏற்கனவே கேட்டேன், இருந்தாலும் சரவடி சரவணன் மாஸ்டர் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்து நம்மகிட்ட இருந்து அந்த எப்படி நம்மளால் என்ன முடியும் அப்படிங்கிறத வச்சு அந்த சிறப்பாக அந்த ஃபைட்டை பண்ணக்கூடியவர். முதல்ல வந்து இந்த படத்திற்கு எங்கிட்ட வந்து நீங்கள் பண்ணணும் மாமா அப்படின்னு என்கிட்ட பேசின எங்கள் அக்காவோட மகன் மது, இந்த மாதிரி அருண்னு எனக்கு வேண்டிய டைரக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு மாமா, அவர் ஒரு படம் பண்ணணுன்றாரு. சரிப்பா பண்ணலாம். இதில் நீங்கள் தான் மாமா லீடு கேரக்டர் அப்படின்னாப்புல. டைரக்டர் ப்ரொடியூசர் யாருப்பா உனக்கு ரொம்ப வேண்டியவங்களா அப்படின்னா, ஆமாம் மாமா எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. அப்புறம் எதுக்கு இந்த வில்லங்கத்துக்குள்ளே இந்த விஷ பரீட்சைகளை கொண்டு வந்து அவங்கள விட்றேன்னு கேட்டேன். இல்லை மாமா அப்படிலாம் கிடையாது, அது கதை அந்த மாதிரி. கதையெல்லாம் அந்த மாதிரி சரி அப்படி நீங்கள் அதுக்கப்புறமா சரி ரைட்டு சரி வர சொல்லு, இப்போ நான் கேட்குறேன் ஏதாவது ஒரு நல்ல கேரக்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்டப்போ. பார்க்கிங்கில் வந்து 2 பேருக்கு ஹரிஷுக்கும் எனக்கும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி, ஒரு முதியவருக்கும் ஒரு இளைஞனுக்கும் நடக்கக்கூடிய சண்டை அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு நான் மகன் அருண் வந்து கதையை சொன்னாப்புல. சொல்லும்போது தான் ஓஹோ உண்மையிலேயே வில்லங்கம் தான் இது அப்படின்னு நான் நினச்சேன். நான் சொன்னேன், அப்பா இந்த மாதிரி எல்லாம் வேணாம்ப்பா, நீங்கள் வேறு யாரையாவது வச்சுங்க. இல்லைப்பா, அந்த வயசு, அந்த ஒரு முதியவர் அப்படின்ட்டு ஒரு இது சொன்னார். அதான் மிதித்த பாம்பு மட்டும் இல்லைப்பா, மண்புழு கூட திரும்பி கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். அந்த மாதிரி ஒரு கதை தான்ப்பா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இது அப்படின்னு சொல்லி என்னை ஒத்து வச்சார். எல்லாருமே வந்து நீங்கள் தான் ஹீரோ அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பயம். ஆரம்ப காலத்திலேருந்தே வந்து நான் என்கிட்ட வந்து ஜெயம் ரவி ஒருத்தர் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்து கேட்டாப்புல, அப்பா 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அண்ணா அப்படியே இருக்கிறாப்புல, எப்படிண்ணா அந்த மாதிரின்னாப்புல. அதுக்கெல்லாம் சின்ன வயசுலேயே வயசாகணும்னா அந்த மாதிரி இது வயசான கேரக்டர் அப்படிங்கிறதுனால வந்து நமக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி. ஷார்ட்ஸ் இப்படி வைங்க, இப்படி நடந்து வாங்க, இப்படி வாயை தருங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம், மாஸ்டர் ஒரு பக்கம், தலைவர் ஆனந்த் சார் ஒரு பக்கம். ஆனால் நீங்கள் அங்கே இருந்து நடந்து வாங்க, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க, வேகமாக ஓடாத குறையாக வேகமாக நடந்து வர்றது. ஆனால் அதை வந்து இவர் என்ன பண்ணுவார், ட்ராக்கு போட்டுக்கிட்டு உட்காந்து வேகமாக தள்ள சொல்லி, அதில் என்ன இவர் போயிட்டு வந்த ட்ராக்கினுடைய தூரத்தில் இங்கேருந்து வந்து பாகிஸ்தான் வரைக்குமே போயிருக்கலாம். அவ்வளோ தூரத்தில் போயிட்டு வந்துட்டு என்னை மட்டும் வேகமாக வர சொல்கிறது, அதை அழகாக எடுத்தார். அந்த மாதிரி எல்லோருடைய முயற்சியால் ஏதோ இந்த எனக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர், நல்ல கேரக்டராக கொடுத்து இந்த படத்தை மிகச் சிறப்பாக பண்ணியிருக்கிறார்கள். எனக்கு எப்பவுமே வந்து குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும். மகன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மகள்களை ரொம்ப பிடிக்கும். என்னுடைய மகளாக யாராவது எந்த குழந்தையாவது வந்து பெண் குழந்தைகள் என்கிட்ட அப்பா நான் அப்படியே உருகிடுவேன். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து வெண்பாவும் பிரியதர்ஷினியும் அப்பா அப்படின்னு வந்து எனக்கு என்கிட்ட கிண்டல் பண்ணி, என்னுடைய மகள்கள், என்னுடைய மகன் எல்லாரையும் என்கிட்ட எப்படி விளையாடுவாங்களோ அந்த மாதிரி அவங்களும் விளையாண்டு ரொம்ப நல்லா இருந்தது. நான் ரொம்ப ஹம்பிளாக இருந்தேன் அப்படின்னு வெண்பா சொல்லிச்சு. என்ன இருக்குது, இது எங்கள் அப்பா சொன்னார், உனக்கு எந்த ஜென்மத்திலையும் வந்து எந்த இதுலேயும் எந்த நிலைமையிலையும் உனக்கு தலைக்கணம் மட்டும் வேண்டாம் அப்படின்ட்டு. அதனால தான் எனக்கு சின்ன வயசுலேயே முடி ஓட்டி போச்சு, என்னமோ தெரியல, கனம் வேண்டாம் அப்படின்ட்டு. அதனால் வந்து இந்த குழந்தைகள் எல்லோரும் முக்கியமாக வந்து பொறுமையாக இருந்து ரொம்ப இதுவாக வந்து நமக்கு வந்து இதுவாக சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு எல்லாம் வந்து கபாலி விஸ்வன் சொன்னார். நைட்டு எடுக்க போகின்ற ஒரு 2 ஷாட்டுக்காக அவர் மத்தியானத்திலேருந்து அந்த மேக்கப் போட்டுக்கிட்டு வந்து உட்காந்துருந்தார். அந்த பொறுமையை நான் அங்கே பார்த்தேன். அண்ணா சூப்பர் ஸ்டார் அவர்கள் கூப்பிட்டு பாராட்டியிருக்கிறாங்கன்னா அந்த பாராட்டு அவர் நிச்சயமாக ஒரு 100% தகும் அவருக்கு. அந்த அளவுக்கு அவர் வந்து பொறுமை. அங்கேருந்து காலையில் வந்தோடனே எல்லாரையும் ஒரு முகமலர்ச்சியோட வணக்கம் வைக்கிறது. எல்லாருமே சொல்கிறேன்னா, அருணும் சரி, டைரக்டரும் சரி, எல்லாருமே சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப மலர்ந்த முகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தான். தம்பி முருகானந்தம் ஆகட்டும், அவராகட்டும் எல்லாரையுமே சொல்கிறேன் நான் பொதுவாகவே. அந்த மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டே வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்தது, அற்புதமாக இருந்தது. ரொம்ப ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கிறாங்க.
இந்த படத்தில் நான் வந்து வேர்க்காமல் நடித்த கேரக்டர் இது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேலே ஏன்றதை நான் இப்போ சொல்லக்கூடாது, அப்புறமா நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப நல்ல கதை. அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. மண்புழுவை கூட நம்ம மிதிச்சா அது திரும்பி கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணப்பா, அந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெரியவருடைய கதை தான் இது அப்படின்னாங்க. சரின்ட்டு பண்ணேன், நல்லா வந்திருக்கு. அதற்கு மேல் அதை நல்லபடியாக ஓட வைக்க வேண்டியது பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களாகிய உங்களுடைய மற்றும் தமிழ் ரசிக பெருமக்களுடைய பொறுப்பு, இறைவனுடைய பொறுப்பு. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த என்னுடைய அன்பு மகன்கள் கார்த்திக் ஆகட்டும், கருப்பு ஆகட்டும், அப்புறம் விமல் சார் ஆகட்டும், ரஞ்சித் ஆகட்டும், என்னுடைய அன்பு மகன் அருண் கே பிரசாத் ஆகட்டும். அருண் கே பிரசாதெல்லாம் நிச்சயமாக ஒரு பெரிய டைரக்டராக வரணும், நல்லபடியாக வரணும். உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதமும் அது இருக்கணும். நிச்சயமாக இந்த படத்தை நல்லபடியாக ஓட வைப்பீங்கிற நம்பிக்கையோடு, இதயபூர்வமான நன்றியோடு உங்கள்கிட்டேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.